என்னுடைய அந்த குறுகிய கால அழைப்பை ஏற்று வந்ததுக்காக எல்லாருக்கும் நன்றி. இந்த ப்ரெஸ் மீட்டோட நோக்கம் என்னன்னா, நண்பர் ஸ்ரீராம் ராஜு இவர் பேர். இவர் நடிகர் விஜயோட ரசிகர், பரம ரசிகர், பக்தர்னு கூட சொல்லலாம். அவர் மேலே அவ்வளோ நேசிப்பு உள்ளவர். அவர் படம்னா இவர் தொடர்ந்து ஒரு படம் ஏதோ போய் பார்க்குறவர் 50 வாட்டி அந்த தேட்டருக்கு தொடர்ந்து போய் பார்க்குறவர். அப்படி அவர் மேலே ஒரு ஒரு பிடிப்பு, பாசம், அவர் மேலே ஒரு அன்பு, ரசிகரை தாண்டி இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர். இப்போ திடீர்னு விஜய் அந்த படத்தில் வள்ளியப்பன் அப்புறம் பேசுங்க. அந்த அவர் திடீர்னு இப்போ நான் நடிக்கலை, நான் அரசியலுக்கு போகிறேன், இது ஜனநாயகம் தான் லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டார். சொன்னதுக்கப்புறம் இவருக்கெல்லாம் ஷாக். இவரை மாதிரி ரசிகர் எல்லாருக்குமே பெரிய ஷாக்கு, அதிர்ச்சி. என்னன்னா திரும்பி வரமாட்டார், திரும்பி நம்ம பார்க்க மாட்டோமான்னு ஒரு ஃபீல், ஏக்கம் இவங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் இவர் இப்போ என்ன இவருடைய முடிவுன்னா, இப்போ வரப்போகிற ஜனநாயகனை தொடர்ந்து இனிமேல் பார்க்க போகிறது இந்த ஒரு படத்தையாவது நம்ம தொடர்ந்து பார்க்கணும். எங்கெங்கே ரிலீஸ் ஆகுதோ, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எங்கெங்கே ரிலீஸ் ஆகுதோ, எந்தெந்த மாவட்டத்தில் ரிலீஸ் ஆகுதோ அந்த ஊருக்கெல்லாம் போய் ஒவ்வொரு முறையும் போய் உட்காந்து எவ்வளோ நாள் அந்த 34 மாவட்டம் தமிழ்நாட்டில் அந்த 34 மாவட்டத்தில் இருக்கிற தேட்டர்லேயும் அந்த படத்தை பார்க்கணும். அதே மாதிரி கேரளா 14 மாவட்டம், அதே மாதிரி அந்த கேரளாவில் போகிறது, அது மாதிரி எல்லா ஊருக்கும் நான் போக போகிறேன், அவர் படத்தை பார்க்க போகிறேன். அதே மாதிரி அந்த விஜய் ரசிகர்களும் அவங்களும் கண்டிப்பாக இதை ஏற்றுக்குவாங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அவர் இதோட வரமாட்டேன்னு சொன்னது. அதனால் இந்த படத்தையாவது முழுமையாக நான் பார்க்கணும். அவர் கூட அவர் தொடர்ந்து எல்லா படத்தையும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதை நான் ப்ரெஸ்ஸுக்கு சொல்லிவிட்டு போனேன்னா எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், தேட்டர்லேயும் மரியாதை கிடைக்கும், நான் ரசிகர்கள்கிட்டையும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்காக நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும் அப்படின்னாரு. அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் கூட்டியிருக்கோம். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு இயக்குனர் பேரரசு சார், ஜெகன் சார், நம்ம ஹீரோ ஆரியன் ஷாம் அவர்கள் இதை ஒத்துக்கிட்டு இதில் கலந்து சிறப்பு விருந்தில் வந்ததுக்காக முதல்ல அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல் முறை இந்த மாதிரி கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க சார். எல்லாம் டிவியில் தான் பார்த்துருக்கேன், என்ன பேசுன்னு தெரியல. ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு. பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், வெளிச்சமாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஆண்டவன் அருள் போல நினைக்கிறேன். இந்த மீடியா மொத்தமாக அத்தனை கண்கள் மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கு. என் பேர் ஸ்ரீராம், பெரம்பலூர் மாவட்டத்தில் பூலாம்படிங்கிற கிராமத்தில் இருந்து வரேன். ஆக்சுவலாக நான் ஒரு மாணவன் தான், லா படிச்சுட்டு இருக்கேன். இப்போ இது அண்ணாவுக்காக கடைசி படம், கடைசி வரைக்கும் அவர் அன்பாக வழி அனுப்பி வைக்கணும். இதுக்கு மேலே அவர் பார்க்க முடியாதுல்ல. உங்களோட சப்போர்ட்டு நான் எங்கே போனாலும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது எனக்கான உறவுகள் ஏற்படும். அண்ணனோட தம்பிகள், தங்கைகள், யார் யாரெல்லாம் பார்க்க போகிறேன்னு தெரில, ஆனால் நிறைய உறவுகள் ஏற்பட போகுது. மனுஷங்களை சம்பாதிக்க போகிறேன், அதுதான் பெருசாக நினைக்கிறேன். தம்பி ஸ்ரீராம் ராஜு ஒரு மோட்டார் சைக்கிள் டைரிஸ் மாதிரி இந்த இளைய தளபதியோட படத்தை பார்க்குறதையே ஒரு பெரிய ஷெட்யூலாக போட்டு அதை ஒரு 50-60 நாள் படம் கடைசி நாள் தியேட்டரில் ஓடுற வரைக்கும் போய் எல்லா தியேட்டருக்கும் போகணுன்ற அந்த ஒவ்வொரு ஸ்டேட்டாக போகணுங்கிற அந்த முன்னெடுப்பு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது உணர்ச்சிவசப்பட்டு தளபதி இனிமேல் பார்க்க முடியாதுன்னு சொல்லாத, டெய்லி பார்க்கலாம், டெய்லி நியூஸ் வரும். அது சினிமாவில் நடிக்கலைன்னு சொல்கிறாரு, அவ்வளோதான். ஒரு அம்மா வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை பிறக்குது, அதுக்காக தொப்புள் கொடி கட் பண்ணாமல் இருக்க முடியுமான்னு. அந்த மாதிரி இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அவனை இழந்து அவன் படிக்கிறோம், காலேஜில் படிக்கிறோம், ஸ்கூலில் படிக்கிறோம், வேறு இடத்துக்கு போனோம்னா அதுக்கு விட்டுட்டு தான் அங்கேயே இருக்குமே இருக்க முடியாதுல்ல. ஒரு மக்கள் பணிக்கு வராருன்னா அப்போ இதை விட்டு தான் ஆகணும். இதுக்கெல்லாம் அழுது எமோஷனலாம் ஆகக்கூடாது. நான் தம்பி மாதிரி இருக்கிற ரசிகர்களுக்கு என்னோட அன்பான ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், உங்களுடைய தூய்மையான, அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தமிழ் நடிகர்கள் மட்டும், தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய சினிமாவில் இல்லை, உலக சினிமாலேயே இளைய தளபதி மாதிரி ஒரு வெறி கொண்ட கோடிக்கணக்கான இதயங்களை வச்சிருக்கிற ஒரே ஒரு நடிகர் அப்படின்னா அது இவர் தான் சொல்ல முடியும். உலகம் முழுக்க எந்த ஹாலிவுட் எடுத்துக்கிட்டா கூட இப்படி இருக்க மாட்டாங்க. அவ்வளோ லவ், அவ்வளோ அன்பு, கண் கலங்கி இந்த மாதிரிலாம். ஸோ நான் எது செஞ்சாலும் உங்களோட அன்பை காட்டுறது எல்லாமே, நீங்கள் ரிலீஸ் டேட்டில் கூட கட் அவுட்டு, பால் ஊற்று எல்லாமே செய்யுங்க. நான் ரொம்ப பாதுகாப்பாக செய்யுங்க. நீ பைக்கில் போகிறது ரொம்ப கவனமாக போ, ஏன்னா உங்களை நம்பி தான் குடும்பம் இருக்குது. ஸோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயமும் அவருக்கு நல்லதாக முடியணும்.
அவருக்கு நன்மையாக சேரணும். உங்களோட அன்பு வந்து அவருக்கு எதுவும் தொந்தரவு கொடுத்துடக்கூடாது. ஸோ அந்த அன்பை வந்து நல்ல வழியில் ரொம்ப பாதுகாப்பாக செய்யுங்க எல்லா விஷயத்தையும். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா ஒரு ரசிகனா நானும் தளபதியோட தம்பியை விட ரொம்ப தீவிரமான ரசிகனாக தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். நான் அவரை சந்திச்சப்போ எனக்கு 27 வயசு கதை சொல்ல வந்தப்போ. 2003 நினைக்கிறேன். அந்த 2003 மே 8ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, 23 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நான் தளபதி வந்து அவர் புதிய கீதை. ஸோ தளபதி வந்து சினிமா விட்டு போகிறது அப்படின்றதுல வந்து எனக்கு அதில் வருத்தமே இல்லை. ஏன்னா அவர் இங்கே நிறையா சாதிச்சாச்சு, ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ரெக்கார்ட் பண்ணுறதுக்குன்னு இன்னொரு விஷயத்தை நோக்கி போகிறாரு. அதுக்கான முதல்ல வாழ்த்துவோம் சந்தோஷமாக. அதை வந்து ரொம்ப சினிமா விட்டு போகிறாருன்னு துக்கமெல்லாம் நான் எடுத்துக்கவே இல்லை அதை. ஏன்னா அவர் எப்போ பார்க்கனாலும் ஓடிடியில் அவரோட படங்கள் இருக்க போகுது. மக்களோட தினமும் வந்து தொலைக்காட்சி மீடியாக்களோட இருக்க போகிறாரு. ஸோ மக்களோட இருக்க போகிறாரு. அதுக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்கள் தளபதிக்கு. மற்றபடி ரொம்ப சந்தோஷம் இந்த ஜனநாயகன் வெற்றி அடைய. ஏன்னா இது வந்து 2 பொங்கல், ஜனநாயகன் பராசக்தி ரெண்டுமே வெற்றி அடையட்டும். ரசிகர்கள் ரொம்ப பாதுகாப்பாக இந்த வெற்றியை கொண்டாடுங்க, ரிலீஸை கொண்டாடுங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போது வந்து அரசியல் நகருக்கு போயிருக்கிற இளைய தளபதிக்கு என்னுடைய அன்பான ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா புதிய கீதைன்ற ஒரு படம் வந்து வணிக ரீதியாக பெரிய வெற்றி அடையலை. ஆனால் ரொம்ப கான்ஃபிடென்ட்டான படம், தன்னம்பிக்கை கொடுத்த படம் அது. அந்த சாரதிங்கிற அந்த கேரக்டர் வந்து நான் வந்து 23 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து அரசியல் ஆசை இருந்துச்சா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அப்பயே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேரக்டராக தான் இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக இருப்பார். அந்த சாரதிங்கிற வந்து ஸ்பீடாக கான்ஃபிடென்ட்டாக இருப்பான். ஸோ எனக்கு அப்போ வந்து அவரை நான் பார்த்ததில் வந்து அவரை நான் படித்ததில்லை. இப்போ பேரரசனெல்லாம் நிறைய படிச்சிருக்காரு. அவர்கிட்ட நான் பார்த்த ஒரு 3 வருஷ காலத்தில் அவருடைய அன்பை நிறைய பார்த்துருக்கேன். அவரோட கான்ஃபிடென்ஸை பார்த்துருக்கேன், அவரோட உறுதியை பார்த்துருக்கேன், அவரோட கோபத்தையும் பார்த்துருக்கேன், அவரோட வைராக்கியத்தை பார்த்துருக்கேன். ஸோ இந்த அரசியல் பிரவேசம், அரசியல் நகர்வு எனக்கு பெரிய சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குது. வாழ்த்துக்கள் அவருக்கு. ஸோ என் புதிய கீதை படத்துலேருந்து ஸ்நேகன் எழுதின ஒரு கவிதையை வந்து வாழ்த்தா சொல்லி விடைபெறுகிறேன். அது தளபதி அவர்களால் பேசப்பட்ட வசனம். அது வந்து ஐஐடியில் வந்து சென்னை ஐஐடியில் வந்து ஒரு 15 நிமிஷம் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கு அந்த படத்தோட முக்கியமான போர்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு கவிதை தான் அது. நண்பனே, நாளை முதல் விடியலை நீ எழுப்பு, பகல் 2 கேள் பகைதனை பாடு, வானுக்கு மையம் பார், காற்றுக்கு கால்கள் பார், இதயம் போல் உலை, இமைகள் போல் கலை, உன்னிடத்தில் நியாயம் கேள், உலகுக்கு நீதி சொல், காற்றை வடிகட்டு, கடல் நீரை வாய்க்கு பழித்து துப்பிவிடு, நிலவை நிறம் மாற்று, நிலத்தை விரிவு செய், நேரத்தை அயரவை, தூக்கத்தை குறை, 5வது வேதம் சொல், 6வது பூதம் கேள், 7வது அறிவை தேடு, 8வது பிறவி எடு, 9வது திசைகள் தர, 10வது கிரகம் பெற, பட்டாம்பூச்சிக்கு பண்ணை வை, வயது முதிராமல் நிமிர்ந்தனில் பூமியின் வேகம் கேள், அதற்கு முன்னால் ஓடு, நேரத்தை விட வேகமாய் நட. இளைய தளபதிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.